வணக்கம் நண்பர்களே, இது சொல்லின் செல்வன் ரிவ்யூஸ். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய காணொளி வந்து ஆயிலர் மோட்டார்ஸ், அதாவது ஆங்கிலத்தில் EULER. அது யூலர்னு படிக்கிறதா இல்லை ஆயிலர்னு படிக்கிறதான்னு தெரியல எனக்கு கரெக்டாக. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆயிலர் மோட்டார்ஸ் வண்டியை பற்றி ஒரு 4 வீலர் லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த வண்டி வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளு. ஆல்ரெடி இவங்க வந்து 3 வீலர் ஆட்டோ நிறையா வந்து சிட்டிக்குள்ளே இவங்க வண்டி ஓடுது. அந்த ஆட்டோலாம் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், அதாவது லோடு ஏற்றிட்டு போகிற 3 வீலர் ஆட்டோ நிறைய வண்டி இவங்க சிட்டியில் ஓடிட்டுருக்கு. இப்போ முதல் முறையாக இவங்க வந்து லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், அதாவது 1250 கிலோ லோடு ஏற்றக்கூடிய ஒரு லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள். கிட்டத்தட்ட வந்து நம்ம டாடா ஏஸில் விட்டுருக்காங்கல்ல, அந்த மாதிரி. அதே போல் அசோக் லைலாண்டில் ஸ்விட்ச் ஈவின்னு சொல்லி ஒன்று விட்டுருக்காங்க. படா தோஸ்த் இந்த மாதிரி வண்டிகளை ஈக்குவலாக அவங்களே வந்து ஸ்விட்சுன்னு சொல்லி எலக்ட்ரிக்கில் ஒரு வண்டி விட்டுருக்காங்க. அந்த வண்டிகளுக்கு ஈக்குவலாக இவங்களும் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு 4 வீலரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது 2 மாடலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்ட்ராம் ஈவின்ற பேரில் லாங் ரேஞ்ச் 200 அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 200 கிலோமீட்டரு ரியல் ரேஞ்சு கொடுக்கும் அப்படின்றாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா T1250 சிட்டி யூஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 வண்டியுமே இவங்க வந்து இப்போ மார்க்கெட்டில் செப்டம்பர் 25 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் வந்து ரெண்டுமே 1250 கிலோ பேலோடு ஏற்றக்கூடிய வண்டி தான். ஆனால் இதனுடைய ரேஞ்சை பேஸ் பண்ணி 2 மாடலை இவங்க விட்டுருக்காங்க. ஒன்று வந்து 30 கிலோவாட் பேட்டரி உள்ள வண்டி. இந்த வண்டி வந்து 200 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்கும் அப்படின்றாங்க, ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு ஈஸியாக போய்ட்டு வர மாதிரி. இன்னொரு வண்டி பார்த்திங்கன்னா பேட்டரி கிலோவாட் வந்து கம்மி, 19 கிலோவாட் பேட்டரி உள்ள ஒரு வண்டி. இது 140 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்கும் அப்படின்னு கம்பெனியில் சொல்கிறாங்க. இந்த 200 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்கக்கூடிய வண்டியில் பார்த்திங்கன்னா 10 அடி கார்கோ பாடி இருக்குது, அதோட நீளம். இன்னொன்று இந்த 140 கிலோமீட்ரு கொடுக்கக்கூடிய வண்டியில் பார்த்திங்கன்னா 8.2 அடி 8.4 அடி கார்கோ பாடியோட லென்த் இருக்குது. இந்த 2 வண்டியிலுமே நிறைய விஷயங்கள் சில காமனாக கொடுத்துருக்காங்க. அடாஸ் ஃபீச்சர்ஸ், அதாவது உங்களுக்கு தெரியும் டிரைவர் சேஃப்டிக்காக அடாஸ்ன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இப்போ வந்திருக்கு லேட்டஸ்ட்டாக, அதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த 200 கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய வண்டியோட ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வந்து 15 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே 100 கிலோமீட்டர் வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்ரி வந்து முதல் முறையாக இப்போது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இவங்க தான் வந்து இந்தியாவில் லிக்விட் கூல்டு பேட்ரி கொடுக்குறாங்க. அதாவது பேட்ரி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு லிக்விட் யூஸ் பண்ணி அந்த லிக்விட் கூல்டு பேட்ரி இவங்க தான் முதல்ல கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு IP67 ரேட்டிங் தான் இந்த பேட்ரி. இவங்க தான் முதல் முறையாக லிக்விட் பேட்ரி கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி வந்து ஏற்கனவே இவங்க 3 வீலர் மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இவங்க வந்து 20% மார்க்கெட் ஷேரை இப்போ 3 வீலர் மார்க்கெட்டில் வச்சுருக்காங்க. 3 வீலரில் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறாங்களே, அந்த வண்டிகளில் இவங்க தான் ஆல்ரெடி மார்க்கெட்டில் பெரிய லீடராக இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போது இந்த 2 வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்துடுது. அதாவது ஒரு உங்களுக்கு 700லேருந்து 800 கிலோவுக்கு மேலே போனாலே தெரியும் உங்களுக்கு. 700லேருந்து 800 கிலோக்குள்ளே இருந்தால் அது வந்து ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள். அதுக்கு மேலே போனாலே உங்களுக்கு லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்துடுது. இவங்க என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு டிரைவருக்கு ஒரு வண்டிக்கான ஆப் ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த ஆப்பில் வந்து எல்லாமே அல்ட்ரா மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது வண்டியை வந்து 24x7 நீங்கள் ஆப்லேயே கேமரா மூலமாக பார்த்துக்கிற மாதிரி. வண்டியில் ஒரு இன்பில்ட் கேமரா இருக்குது. நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா வண்டி எங்கே இருக்குது, யார் வண்டியில் கை வைக்கிறா, என்ன பண்ணுறாங்க எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். அது இல்லாமல் ஆன்டி தெஃப்ட் கொடுத்துருக்காங்க. வண்டி மேலே யாராவது உங்களுக்கு கை வச்சா நாய்ஸ் வர்றது, இம்மிடியேட்டாக உங்களுக்கு மெசேஜ் வர்றது, வண்டி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலே உங்களுக்கு மெசேஜ் வருது. அந்த மாதிரி அந்த ஆப்பில் வந்து ரொம்ப அல்ட்ரா மாடர்ன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. வண்டி எந்த இடத்துல போயிட்டுருக்கு, எங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, யார் வண்டி ஓட்டு போகிற எல்லா உங்களுக்கு டீட்டெயிலே உங்களுக்கு வந்துடும். அது ரொம்ப இந்த செக்மெண்ட்டில் இவங்க தான் ஃபஸ்ட்டு முதல்ல கொடுத்துருக்காங்க அல்ட்ரா மாடர்ன் ஃபீச்சரு. அப்புறம் வந்து வண்டியில் பார்த்திங்கன்னா 3 டிரைவ் மோடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரேஞ்சுன்னு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க, அது வந்து எஃபிஷியன்சிக்காக கிலோமீட்டருக்காக. அடுத்தது தண்டர்னு ஒரு ரேஞ்சு கொடுத்துருக்காங்க, அது வந்து ஸ்பீடுக்காக. 3வது பார்த்திங்கன்னா ரெய்னோ அப்படின்னு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க, அது ஒரு டஃப் டெரைன் அப்படி, அதாவது கொஞ்சம் கடினமான மேடு பள்ளங்கள் ஏறுறதுக்கு இந்த 3வது ரெய்னோ அப்படின்ற இந்த மோடை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹில்ஸ் ஏறும்போது லோட வண்டி பிக்கப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இவங்களோட ஆப்பில் இன்டெகிரேட்டட் நேவிகேஷனு, இன்டெகிரேட் கேமரா, இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ஆப்பில் வந்து அல்ட்ரா மாடர்னாக கொடுத்துருக்காங்க. இந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஆன்டி தெஃப்ட்டு, நேவிகேஷன் ஃபீச்சர்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் இருந்த வண்டி உங்களுக்கு லாக் அன்லாக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கொடுக்குறது இவங்க தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லப்படுது மார்க்கெட்டில். இந்த கம்பெனி வந்து முழுக்க பியூர் இந்தியன் கம்பெனி. ஹரியானாவில் பேஸ் பண்ணி இவங்க வண்டி எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க.
ஏற்கனவே இந்த மார்க்கெட்டில் வந்து லைலாண்டோட ஸ்விட்ச் மொபிலிட்டி அப்படின்ற ஒரு பிராண்ட் ஆல்ரெடி இருக்குது. டாடா ஏஸ்லேயும் ஈவி வந்துருச்சு. இவங்களும் மார்க்கெட்டில் இப்போ வந்திருக்காங்க.